மீனா காணோம் அப்படின்னு முத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படின்னு போனா, காணாம போனதுக்கு காரணமே முத்து தான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க ஒருத்தரு. இது தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்லயே சண்டைக்கு போறாரு முத்து. மீனா காணோம்னு முத்து ரொம்பவே பதறி போயிருக்காரு. அந்த டைம்ல சீதா கால் பண்ணி, மாமா எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு. நீங்க ஒரு டைம் தள்ளுவண்டிக்காரர் அந்த கந்து வட்டி விடுறவர்கிட்ட சண்டை போட்டீங்க ஞாபகம் இருக்கா? அவரு ரொம்ப நாள் கழிச்சு தலைமறைவாகி இப்பதான் அவரை நான் பாக்குறேன். எனக்கு என்னமோ அவர் மேலதான் சந்தேகமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட முத்து செல்வத்தை கூட்டிட்டு அவரை பார்க்க போறாரு. அவரை பார்க்க விடாம பல ரவுடிகள் அவங்க வீட்டுல தடுக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் சமாளிச்சு சண்டை போட்டு அவரை பார்க்க போனா அவருக்கு ஒரு கால் இல்லாம எழுந்து நடக்கவே முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. இத பார்த்த முத்து இவரு மீனா காணாம போனதுக்கு காரணமா இருக்க முடியாது அப்படின்னு அமைதியா வந்துடுறாரு. இதுக்கு நடுவுல விஜயாவும் ரோகிணியும் காலையில முத்து பேசுனத அண்ணாமலை கிட்ட கோத்து விட்டுறாங்க. இத கேட்ட அண்ணாமலை முத்துக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு என்ன பேசணும்னு தெரியாதா? இப்படி பேசி வச்சிருக்க. நம்ம பிடிக்காதவங்க 1000 சொன்னாலும் புடிச்சவங்க தப்பா ஒரு பார்வை பார்த்தாலே அத மனசால தாங்கிக்க முடியாது. நீ இப்படி பேசினா அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? சரி போனது போச்சு. எதுவும் ஆகாது. தைரியமா இரு. எதுக்கும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறதா இருந்தா குடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. சத்யா சிட்டி கிட்ட மதியத்துல இருந்து அக்காவ காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னமோ எங்க மாமா மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட சிட்டி, இப்பெல்லாம் புருஷங்க தான் குடிச்சிட்டு பொண்டாட்டிய சாகடிச்சிடுறாங்க. நீ பயப்படாத. முதல்ல போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடு உங்க மாமா மேல. அதுக்கப்புறம் போலீஸே பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட சத்யா, சரி அதுவும் சரிதான் அப்படின்னு நீயும் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு சிட்டி சொல்றாரு, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வரக்கூடாது. நீ போ அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சத்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு திரும்பினா அங்க வந்து முத்து நிக்கிறாரு. முத்து போலீஸ் கிட்ட, சார் என் மனைவிய காலையில இருந்து காணோம். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த சத்யா, சார் இவர் தான் சார் என் மாமா. இவர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இவராலதான் எங்க அக்காவை காணாம போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றாரு. இத கேட்ட முத்து சத்யா கூட வாக்குவாதம் பண்ணி அடிக்க போயிடுறாரு. இத பார்த்த போலீஸ்காரங்க, இது என்ன உங்க வீடுன்னு நினைச்சீங்களா? இது போலீஸ் ஸ்டேஷன். கம்ப்ளைண்ட் குடுத்துட்டீங்கல்ல, அவங்கள கண்டுபிடிக்கிறது எங்க வேலை. நீங்க போங்க அமைதியா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கத்தி அனுப்பி விட்டுறாங்க.